ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நோம்புக்கு எதமாக சூப்பராக டேஸ்டியான குனாஃபாவும் கஸ்டர்டும் சேர்த்து குனாஃபா கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஸோ இதோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னாக்கா, நிறைய நம்ம நட்ஸு சேர்ப்போம். அட் த சேம் டைம் கஸ்டர்ட் சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப எம்மியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம கஸ்டர்ட்னால் நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும்தானே போடுவோம். இன்றைக்கி நான் குனாஃபாவோட போட்டிருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாமை நல்ல ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு கப்பில் வந்து கேஷ்யூஸும் எடுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். அண்ட் அதே கீயில் வந்து நான் ஒரு கப்பு வந்து சேமியா, அந்த மாதிரி வெர்மிஸ்லின்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா கடையில். ஸோ அதை எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப்பு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு கப் சுகர் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும், இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெர்மிஸ்லி, அது கூட வந்து இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகணும். ஸோ மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சேம் ஒரு கப்பு, எல்லாமே ஒரு கப் அளவு தான். நான் ஒரு கப் வந்து பால் ஆட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அது பாயில் ஆகணும். அண்ட் கலர் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா. ஸோ இப்போ நான் அது நல்லா வெந்துருச்சு. மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு பாத்திரத்தில் வந்து 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1 ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் கார்ன் ஸ்டார்ச்சையும் போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 கப்பு பாலில் வந்து இதை ஊற்றி நான் காய்ச்சி எடுக்க போகிறேன். ஸோ இது கூட வந்து ஒரு கப்புக்கு அரை கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் மெய்ட் சேர்க்குறேன். ஸோ 1 கப்பு பால், ஹாஃப் கப் வந்து மில்க் மெய்டு, 3 ஸ்பூன்ஸில் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கார்ன் ஸ்டார்ச். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக வர வரைக்கும் கஸ்டர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லேயர் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குனாஃபா லேயர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் அண்ட் அது கூடவே பிஸ்டாஷியோஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் அந்த மாதிரி ஒரு 2 to 3 லேயர்ஸ் வந்து இந்த மாதிரி அடுக்கிட்டு மேலே வந்து இந்த கஸ்டர்டுக்கு மேலே வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க நட்ஸையும் அதுக்கப்புறமா நம்ம இந்த குனாஃபாலேயே கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சேமியா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கார்னிஷிங்காக எடுத்து வச்சு ஸோ ஃபைனலாக வந்து நட்ஸ் அண்ட் இந்த குனாஃபா சேமியாவையும் மேலே போட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஒரு கூலானதுக்கப்புறமா நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீஸ் போட்டு எடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க. கஸ்டர்ட் வந்து நம்ம எப்பயுமே ஃப்ரூட்ஸில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம கஸ்டர்டில் வந்து அகர் போட்டு கஸ்டர்ட் அகர் பண்ணியிருப்போம். ஸோ இது வித்தியாசமாக குனாஃபா கஸ்டர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப எம்மியாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.